Guys, இங்கே பாருங்கள் third sum. The point 1, 1 lies on the straight line. Okay, then 2x plus ky plus 1 equal to 0. The value of k is what? அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க? 2x plus ky is equal to 1. அதில் பாயிண்ட் வந்து 1, 1ன்னு கொடுத்துட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த எக்ஸோட வேல்யூ 1, ஒய்யோட வேல்யூ 1. அதை தான் எக்ஸ் ஒய்யை தான் கொடுத்துருக்காங்க. சரியா? கொடுத்துட்டு கே கேட்டிருக்காங்க. வெரி சிம்பிள். என்ன பண்ணணும்? எக்ஸ் ஒய் தட் இஸ் ஈக்குவல் டு 1, 1 தே ஹவ் கிவன் கொடுத்துருக்காங்க. சரியா? அப்போ எக்ஸுக்கு வந்து 1ன்னு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம். 2 × 1 சீக்குவல் ப்ளஸ் கே × 1 ஒய்க்கு 1 தானே 1 ப்ளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 0 பண்ணிச்சுக்கலாம். இப்போ 2 × 1 என்ன? 2 ப்ளஸ் கே ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 1ஆல் கே தான் வரும் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0. இப்போ நமக்கு என்ன வேணும்? கே மட்டும்தான் வேணும். இந்த கேயை மட்டும் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு போட்டுருவோம். போட்டுட்டு ப்ளஸ் 2 ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0. அப்போ என்னாகும்? கே ப்ளஸ் 2 ப்ளஸ் 1 3 ஈக்குவல் டு 0. அப்போ என்னாச்சு? கே ஈக்குவல் டு இந்த 3 இந்த சைட் போகும்போது என்னாகும்? சைன் வந்து மாறும் இல்லையா? -3. அப்போ கேயோட வேல்யூ என்னது? -3. இதுதான் ஆன்சர். சரிங்களா? திரும்ப சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. தேர்ட் சம். த பாயிண்ட் 1, 1 லைஸ் ஆன் த ஸ்ட்ரைட் லைன். தென் 2x plus ky plus 1 is equal to 0. The value of k is what? அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, இதில் வந்து எக்ஸ் ஒய்ன்றது நம்ம கொடுத்துட்றாங்க. 1, 1 தான் எக்ஸ் ஒய்ங்கிறது. சரியா? 1, எக்ஸுக்கு 1 ஒய்க்கு 1. சரியா? அப்போ வந்து என்னாச்சு? நம்ம வந்து அதில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 2 × எக்ஸுக்கு பதிலாக 1 ப்ளஸ் கே × ஒய்க்கு பதிலாக 1 ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0. 2 × 1 2 ப்ளஸ் கே ப்ளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ கே மட்டும்தான் வேணும். கே முன்னாடி எடுத்துகிட்டு 2 + 1 is equal to 0. 2 + 1 வந்து 3. இப்போ k + 3 is equal to 0. So k is equal to -3. k ஓட வேல்யூ -3. ஓகேவா கைஸ்? புரிஞ்சதுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.